மக்களை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஊற்று, அதாவது நம்ம வந்து அவன் முருகன் வந்து நம்ம ஐயன் முருகன் வந்து நான் அனுபாருக்கு தாகம் தீர்த்த ஒரு ஊற்றுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊற்று தான் இங்கே போய்கிட்டுருக்கு. இந்த ஊற்று தான் நம்ம வந்து நம்ம ஐயனுக்கு நம்ம யார் நம்ம இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அனுமாருக்கு வந்து தாகம் தீர்த்த ஒரு ஊற்றை தான் சொல்லப்படுறாங்க. அந்த ஊற்று இன்னமும் இருக்கும் பாருங்களேன், இன்னும் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள், தண்ணி நிறையா இருக்குது, நிறைய இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்களே. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. இங்கே பாருங்க, தெரியுதா, இடையில கம்பி போட்டுருக்கனால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. நாங்கள் வாங்க, தண்ணி அங்கேருந்து வந்து இங்கே கீழே வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த அந்த சிவன், நம்ம வந்து சிவன் சொல்கிறேன் சாரி, நம்மளோட முருகன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த படி வந்து மழை காலங்களில் வந்து மொத்தமாக கரைஞ்சி ஓடிச்சு. இப்போ வந்து புதுசாக அந்த கோயிலை வந்து ரெடி பண்ணி படியெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம அந்த கோயிலை போய் பார்க்க போகிறோம். மேலே போய்ட்டு மிச்சத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துங்க, இந்த படியெலாம் இப்போ போட்டது புது படி, இதெல்லாம் பழைய படி கிடையாது, எல்லாமே புதுசு. மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல ஒதுங்கிறது கூட நிழல் இல்லை. நம்ம மேலே போயிடுவோம். இங்கே பாருங்க இந்த வரைகிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சொஸ்திக்கு மாதிரி. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 பக்கிகளை இங்கே பாரு, இவன் ஒன்று அவன் ஒன்று இவன் ஒன்று அந்த நிற்க இந்த ஆரம்பமாக வரையும் பாருங்க, அவன் தான், அவனுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமாம்மா. அதுலேயே இந்த வரைகிறான் பாருங்க. என்னடா வேண்டுறப்ப, என்ன நல்ல பொண்ணு நயன்தாராமாய் வேண்டுறியா, நீ வேண்டா, என்னடா வேணும் உனக்கு? உனக்கு என்ன திரிசாமாய் பொண்ணு வேணுமா சொல்கிறா, உனக்கு ஓகே. இன்னும் 3 வேணும். 4 கொண்டாடி கம்முடா, அதாவது ஒன்றுக்கு இங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உனக்கு என்னடா வேணும் சொல்கிற, உனக்கு என்னடா வேணும்? அட பாவி, அவ்வளோ பெரிய வரைஞ்சா கூட இடம் பார்த்தாது, அத்தனை பண்ண வேணுமா? ஏய் போதுண்ணே, டே 7 போடுற பாருங்க, அதுக்குமே 7 முன்னாடி 7 போடுறேன். என்னடா பாருங்க, இவனுக்கு என்ன மாதிரி வரையவே தெரியல. இவனுக்கு நயன்தாரா மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு எத்தனை அழகாக வரைகிறான் பாருங்க. ஏன்னா இந்த எந்த அளவுக்கு இதில் அழகாக வரைகிறோமோ அந்த அளவுக்கு அழகான பொண்டாட்டி வேணுமாமா அவனுக்கு. ஏண்டா இதுவே வர தெரியல, அப்புறம் என்னடா பண்ண போறீங்க? பாவிகளா, ரொம்ப மோசம் பண்ணீங்கடா டே. என்ற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து அனுமார் வந்து இந்த சைடாக வந்ததாகவும், அனுமாருக்கு அதிகமான தண்ணி தாகம், அதாவது வரமில்லாத ஒரு தண்ணி தாகம் வந்ததாகவும், அந்த தண்ணி தாகத்தை போக்கும் விதமாக, அதாவது நம்ம முருகனை வந்து வேண்டி யாராவது அந்த கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த அனுமார் வந்து வேண்டினதாகவும், உடனே நம்ம முருகர் வந்து இங்கே ஒரு ஊற்றை வந்து அந்த சாமிக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு ஊற்றை வந்து தன் வேளால் உண்டு பண்ணி அந்த அனுமாருக்கு வந்து தாகத்தை தீர்த்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து அனுபாவி கோயில்ன்றத அதாவது அனுபாவின்ற முருகன் திருக்கோயில்ன்றத இந்த கோயிலோட பேர். இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த முருகன், நம்ம முருகன் இருக்கிற பார்த்தீங்களா, நமக்கு அப்பன் முருகன் வந்து அந்த ஏற்பட்ட அந்த ஊற்று வந்து இன்னமும் வந்து இந்த இடத்துல இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, மேலே காட்டுங்க பாருங்களேன். அந்த சிவன் கோயில் இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஒரு 500 படி மேலே ஏறி வந்துட்டோம் மக்களே. அந்த 500 படிக்கு மேலேயும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலையும் போயிட்டு ஒரு ஐதீகமாக ஒன்று சொல்லப்படுது. அதை மிச்சத்தை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கோயில் இப்படி தான் இருக்கும். என்னோடய பேக்ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக இங்கே பாருங்கள். இதுதான் நம்ம அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்து தடாகம் பஸ்ஸில் ஏறினோன்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் தான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இவ்வளோ தான்.
சின்ன கோயில் தான். இங்கே வந்து இன்னும் நிறைய ஐதீகம் என்னென்னா, தம்பி எங்கள் சொன்னாப்புல ஒருத்தர் வந்து நீண்ட நாள் வந்து நம்ம 90s கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீண்ட நாள் ஒரு பெரிய கனவை வந்து கல்யாணம் பண்ணுறது தான் ஒரு ஆசை. பர்சனலாக எனக்கு அந்த ஆசை இல்லை. அதாவது நான் வந்து நம்ம வந்து தம்பி வந்து இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் இருக்கோமே, இதை எடுத்து காட்டினா ஒரு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகத்தில், அதாவது ஐதீகம்ல ஒரு நம்மளும் மீடியாவில் இருக்கோம், எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் வந்து 90s கிட்ஸ் யாருக்காச்சும் கல்யாணம் முடிக்கணும், நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், கல்யாணம் முடிக்கிற ஆசைங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 2 மாதமோ 3 மாதமோ தொடர்ந்து, அது நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு இருக்குது, ஒரு ஐதீகம் இருக்குது. உடனே நீ தாண்டா சொன்னால் ஏன்னா சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து என்னை திட்டக்கூடாது மக்களே. கண்டிப்பாக அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 4 மாதமோ 3 மாதத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்கின்றது ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம அப்பன் முருகன் தெரியும்ல, 1க்கு 2 மேரேஜ் பண்ண ஆள், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. சரி வாங்க சிவன் கோயிலில் போயிட்டு நம்ம மிச்சத்தவை பிளாக் பண்ணுவோம். மக்களை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊற்று, அதாவது நம்ம வந்து நம்ம முருகன் வந்து நம்ம ஐயன் முருகன் வந்து அனுபாருக்கு தாகம் தீர்த்த ஒரு ஊற்றுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊற்று தான் இங்கே போய்கிட்டுருக்கு. இந்த ஊற்று தான் நம்ம வந்து நம்ம ஐயனுக்கு நம்ம யார் நம்ம இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அனுமாருக்கு வந்து தாகம் தீர்த்த ஒரு ஊற்றை சொல்லப்படுறாங்க. அந்த ஊற்று இன்னும் இருக்கும் பாருங்களேன், இன்னும் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள், தண்ணி நிறையா இருக்குது, நிறைய இந்த மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்களே. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. இங்கே பாருங்க, தெரியுதா, இடையில கம்பி போட்டுருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. நாங்கள் வாங்க, தண்ணி அங்கேருந்து வந்து இங்கே கீழே வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த அந்த சிவன், நம்ம வந்து சிவன் சொல்கிறேன் சாரி, நம்மளோட முருகன் வந்து நம்ம அனுமாருக்கு தாகம் தீர்த்த ஊற்று இதுதான். தண்ணியை வந்து அப்போனா எத்தனை வருஷமாக அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, நம்பவே முடியல. உண்மையில் பழமையான கோயில். வெயில் காலத்தோட தண்ணி நிற்கும்னு சொல்லி, வெயில் காலத்தோடு இங்கே தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா அந்த ஊற்று வந்து நம்ம முன்னோர்கள் அப்பன் முருகனால் ஏற்பட்ட ஊற்றுனால ஒரு வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம மேலே போய்ட்டு நம்ம மிச்சத்தை விளாக் பண்ணுறேன். பாருங்க, நம்ம இதுதாங்க நம்ம நான் சொன்னல மென்ஷன் பண்ணல அந்த கோயில், முருகன் ஐயன் கோயில். இது அனுபாவி முருகன் கோயில், திருக்கோயில். இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு 500 படி நம்ம கீழேருந்து ஏறிட்டு வந்துட்டு 500 படி ஏறி ரீச் ஆனால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். இங்கேருந்து ஒரு 300 படி ஏறினா தான் இங்கே பாருங்கள், 300 படி ஏறி வந்தால் தான் நம்ம அப்பன் சிவன் கோயிலை வந்து இங்கே ரீச் ஆக முடியும். ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லி சொல்லப்படுது மக்களே. புரியாது பாரு, இது புரியும். வந்து 2 சின்ன பிள்ளைய வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணுறான், அதை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமான்னு கேட்குறேன் மக்களே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள், இதுக்கு என்ன பதில் சொல்ல அப்படி சொல்கிறேன், நீயே சொல்கிறேன். வீடியோவை எந்த வீடியோ எடுக்கலையா, அவங்க போஸ்ட் கொடுத்த. ஆமாம், அதாவது மனுஷனாக பிறந்தா கண்டாயம் அது நடக்கும்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்குமே கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருந்துச்சு. சரியா, எனக்குமே கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம அப்போ கடவுள் நம்ம தலையில் அதை எழுதியிருக்கணும்.
உனக்கு ரிட்டர்ன் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க நடக்கவே நடக்காத சரிங்களா. அதனால சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போய்கிட்டே இருப்போம். வர வேண்டியது இங்கே வர கேமராமேன் வரேன் அங்கே 2 தண்ணுங்க இவங்க கூட தான் நான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன். என்ன இது மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அழுதாப்பில் வரப்போதா புரோட்டாப்பில் வரப்போதா சிரிக்காதரா சரி. ஓகே மக்கள், நாங்கள் கீழே போயிட்டு கோயிலில் போய் பிளாக் பண்ணுறோம். சரி ஓகே, இந்த குகையை பற்றி தான் பேச போகிறேன் சரிங்களா. இந்த குகையில் அடுத்து என்னென்ன வருது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குகை வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்த இடம். உள்ளே போய் நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. உள்ளே நிறையா அதாவது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ லென்த்தில் பார்ட் 2 ஒன்று இருக்குது. லென்த்துனால பார்ட் 2 வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். மறந்துடாமல் பாருங்கள். இந்த குகையில் வந்து அடுத்த வீடியோவில் பாடுறேன் உங்கள்கிட்ட.